அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேகர் புதிதாய் வந்திருக்கிறார்கள். புதிதாய் திருமணமான கணவன் மனைவி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஆமாம், உங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் தான் உங்களை இந்த நாளில் என்ன செய்திருக்கிறார், கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி சொல்றாரு, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தி என்ன அப்படின்னா, இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் யூதர்களுக்காக மாத்திரம் பிறக்கல, கிறிஸ்தவர்களுக்காக பிறக்கல. அவர் யாருக்காக பிறந்தாராம்? எல்லா ஜனத்துக்கும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை வரும், அவர் உலக ரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் யாரா? உலக ரட்சகர். இயேசு யாரு? உலக எருசலேமின் ரட்சகர் இல்லை, அவர் உலக ரட்சகர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கணுன்றதுக்காக தான் அவர் இந்த பூமியில வந்து பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அதனால தான் இதில் போட்டிருக்கோம், கிரேட் ஜாய். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க தான் இயேசு இந்த பூமியில் பிறந்தார். அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து இந்த நாளில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லை போன்ற மனுஷனுக்கு எத்தனை வருஷம் பிறந்த நாள் கொண்டாடணும்? சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன், அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்த வேளையில் ஒரு காரியத்தை நாம் யோசிக்கணும். மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில மனிதனாய் ஒரு நாள் பிறந்தார். ஆனா இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் அநேகருடைய உள்ளத்திலே இயேசு பிறந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உலக ரட்சகராய் இருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் அவர் என்ன கொடுக்கிறாரா? சந்தோஷத்தை கொடுக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு ஆராய்ச்சி, அதாவது ஆமாம், ஒரு மிகப்பெரிய ஒரு வேதாகம கல்லூரியில் இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 2,25,000 பேருக்கு மேலே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு நாளைக்கு 2,25,000 பேர் மனசில் இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்புன்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, முடிஞ்சிருச்சுன்றது கிடையாது. இன்னைக்கு இயேசு பிறந்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருவருடைய மனசுலேயும் இயேசு பிறக்கிறார். ஒவ்வொரு இடத்துல ஞானஸ்தான ஆராதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 2,25,000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. வந்த கணக்கு இது. கணக்குக்கு வராமல் இன்னும் எவ்வளவு பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அல்லேலூயா. அவர் உலக ரட்சகர், உயிரோடு வாழும் தெய்வம். அதனால தான் அவர்கிட்ட வந்தா என்ன கிடைக்குதான்? மிகுந்த சந்தோஷம் கிடைக்குதான். சந்தோஷத்திலே பல சந்தோஷங்கள் இருக்கு. நம்ம வசனத்தை எடுத்து படித்து நம்ம சொல்ல வேணாம், நான் உங்களை எல்லாருக்குமே தெரியும். சங்கீதம் 51:12 வாசிக்க வேணாம். சங்கீதம் 51:12 சொல்லுது, இரட்சணியத்தின் சந்தோஷமா. அல்லேலூயா. சந்தோஷத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ரட்சணியத்தின் சந்தோஷம். என்ன ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் அப்படியே பூரிக்கும். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்திற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் மனசில் எந்த ஒரு காரியத்தை சந்திக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையோ தீமையோ, எந்த ஒரு குறைவோ நிறைவோ போராட்டமோ, எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரே ஒரு சத்தம் நம்ம மனசுக்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர், நான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு நல்லது தான் நடக்கும். கெட்டது மாதிரி இருந்தாலும் அந்த கெட்டதை இயேசு என்ன செஞ்சிருவாரு? நல்லதாக. அதுதான் ரட்சணியத்தின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை. இந்த உலகத்தில்
ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மேதைகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த ரட்சிப்பு. நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தை தான் அன்னைக்கு தேவதூதன் சொல்றாரு, மிகுந்த சந்தோஷம். இயேசு இந்த பூமியில எதுக்கு தெரியுமா வந்து பிறந்திருக்கிறாரு? அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கணும்? மிகுந்த சந்தோஷம் கிடைக்கணும். கர்த்தரோட பிள்ளைகளுடைய மிகப்பெரிய சொத்தை எது தெரியுமா? சந்தோஷம்தான். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை ஏதாவது பறிக்க முடியுமா? யாராவது பறிக்க முடியுமா? உயர்வானாலும் தாழ்வானாலும் என்னவா இருந்தாலும் இயேசுவுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் ஒரு நாள் என்ன செய்யாது? நமக்கு குறையவே குறையாது. அல்லேலூயா. உலகத்தார் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்வாங்க. அல்லேலூயா. எப்படி நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? உலக ரட்சகர் எனக்காக இந்த பூமியில் பிறந்ததுனால நான் சந்தோஷமா இருக்கேன். அல்லேலூயா. பாவ சந்தோஷம்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம்? பாவ சந்தோஷம். பாவம் செய்கிறவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். ஒருத்தர் என்னை அடிச்சுட்டா பதிலுக்கு நம்ம அடிச்சே தீரணும்னு அடிச்சு முடிச்சோடனே வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். வருமா வராதா? என்னை அடிச்சல பதிலுக்கு ஒரு அடி பட்டுன்னு போட்டு அப்படி மனசுல வரும். அந்த சந்தோஷத்துக்கு பேர் என்னது? பாவ சந்தோஷம். இன்னைக்கு நிறைய உலகம் முழுசும் எந்த சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கு? பாவ சந்தோஷம். கொஞ்சோண்டு பாவம், கொஞ்சோண்டு இதை சாப்பிடுவோம், கொஞ்சோண்டு இதை யூஸ் பண்ணுவோம், கொஞ்சோண்டு இதை பண்ணுவோம், கொஞ்சோண்டு அதை பண்ணுவோம், கொஞ்சோண்டு அங்கே போவோம், கொஞ்ச நேரம் இங்கே போவோம், கொஞ்ச நேரம் அதை பார்ப்போம். இந்த சந்தோஷம்லாம் பாவ சந்தோஷம். இந்த சந்தோஷம் அழிவை தருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் எங்கே கொண்டுட்டு போய் சேர்த்துரும் கடைசியில்? அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு சிலர் சொல்லுவாங்க, சபைக்கு போனால் இதை செய்யக்கூடாதுன்றாங்க, அதை செய்யக்கூடாதுன்றாங்க, இதை செய்யக்கூடாதுன்றாங்க. அல்லேலூயா. போய் ஸ்கூலில் போய் சொல்லுங்களேன். ஒரு சாதாரண பள்ளிக்கூடம், அது பாஸ் ஆக்க முடியுமா, பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு கூட தெரியாது. ஆனாலும் எதை மாட்டிக்கிட்டு தான் போகணும்? யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு தான் போகணும். ஆனால் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போனால் ஒரு சில காரியங்களை என்ன செய்யணும்? இந்த ஸ்கூலில் காலேஜிலலாம் நம்ம பரீட்சை எழுதுனதுக்கப்புறம் தான் பேப்பரை திருத்தி மார்க் போடுவாங்க. பரீட்சை எழுதுனதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க? மார்க் போடுவாங்க. அதனால் சொல்லி கொடுத்துட்டு விட்டுருவாங்கப்பா, நீ படித்தா சரி சரி, படிக்காட்டியா நான் என் கடமை நான் என்ன செஞ்சுட்டேன்? சொல்லி கொடுத்துட்டேன். தேராத கேஸெல்லாம் தனியாக ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இயேசு எப்படி தெரியுமா? என்னைக்கு அவர்கிட்ட வந்தோமோ, என்னைக்கு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு முழுகி ஞானஸ்தானம் எடுத்தோமோ, அன்னைக்கே நம்முடைய வாழ்க்கை பேப்பரில் 100க்கு 100ன்னு அவர் போட்டுட்டாரு. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. 100க்கு 100ன்னு போட்டுட்டதுனால நம்ம ஒருவேளை 20 மார்க் எடுக்கிற ஸ்டேஜில் தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், என் பிள்ளையா உன்னை மாற்றிட்டேன், உனக்கு நான் 100 போட்டுட்டேன், நீ 20 எடுக்கக்கூடாது, 100 எடு, 100 எடு, இங்கே போகாத, அங்கே போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பேசாத, இதை பார்க்காத. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் ஏன் நமக்கு இப்படியெல்லாம் செய்கிறாருன்னா, ஆண்டவர் நமக்கு 100க்கு 100 மார்க்கை போட்டுட்டாரு. நம்மை நித்திய ஜீவனுக்கென்று கர்த்தர் நியமித்து வைத்துட்டார். 100 மார்க்குன்றது உலகத்துக்கு இல்லை, நித்திய ஜீவனுக்குன்னு நியமிச்சுட்டாரு. பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டுட்டாரு. அதனால அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றபடி நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சபைக்கு போனால் அது செய்யக்கூடாதுன்னு வாங்க. ஏன்னா மார்க் போட்டார் அவர். உங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து உங்களை விடுதலை ஆக்கிட்டனால அந்த விடுதலைக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? வாழணும்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இது 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 சந்தோஷமா இல்லையா? கிருபை தரேன், கிருபை தரேன். யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிருபை. 20 எடுக்கிற புள்ள 100 எடுத்து தான் ஆகணும்னு குச்சை வச்சு அடின்னு அடிக்க மாட்டார் ஆண்டவர். 20 எடுக்கிற பிள்ளைய, ஏம்மா 100 எடுக்கணும்னு ட்ரை பண்ணு, வா வா. அது அப்படியே தடுமாறி வந்து முதல்ல 30 எடுக்கும், அப்புறம் 32 எடுக்கும், திரும்பி 28க்கு போவோம், திருப்பி 40க்கு வரும், திருப்பி 30க்கு போகிறோம். பரவாயில்லவா, பரவாயில்லவா, கிருபை தரேன், கிருபை தரேன், கிருபை தரேன்னு தேவன் தன்னுடைய கிருபை அளவில்லாமல் கொடுத்து அவர் விரும்புகிற ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்திடுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இதுதான் மிகுந்த சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? இயேசு என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு?
அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தோஷம் இருக்கும். பாவ சந்தோஷம்னு ஒன்று இருக்குது, ரட்சணியத்தின் சந்தோஷம்னு ஒன்று இருக்குது, அனித்தியமான சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. என்ன சந்தோஷம்? அனித்தியமான சந்தோஷம். உதாரணத்துக்கு அனித்தியமான சந்தோஷம்னா, இப்போ ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம்? பிரியாணி. பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே பிரியாணி வருது. சிஸ்டர் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு வந்தாங்க, சாப்பிடுங்க. அப்போ மனசில் சந்தோஷம் வருமா, துக்கம் வருமா? சந்தோஷம் வரும் தானே. நீங்கள் யாரையோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு நினைக்கும் போது அவங்களே வந்து நிற்கிறாங்க. என்ன வரும்? இந்த சந்தோஷம்லாம் என்ன சந்தோஷம்? தற்காலிகமான சந்தோஷம். பிரியாணி சாப்பிட்ற வரைக்கும் சந்தோஷம் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அந்த சந்தோஷம் அப்படியே இருக்குமா? அப்போ வந்துட்டு போயிடும். அல்லேலூயா. உலகத்தில் பாவ சந்தோஷம் இருக்குது, நிரந்தரம் இல்லாத அனித்தியமான சந்தோஷங்கள் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் இயேசு கொடுக்கறது ரட்சணியத்தின் சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, நம்முடைய சந்ததிகளுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. நித்திய ஜீவனுக்கு போகிற வரைக்கும் போய் அங்கே சேர்ந்ததுக்கு அப்புறமும் சந்தோஷம் தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அங்கே போனதுக்கு அப்புறமும் நிரந்தரமாக நிலைச்சிருக்கிறது ஆண்டவர் கொடுக்குற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏசாயா 61:7 இதை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 61:7. லட்சைக்கு பதிலான சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சந்தோஷம்? லட்சைக்கு. லட்சைனா என்ன தெரியுமா? லட்சைனா கேவலப்படுத்தப்படுறது, அவமானத்தை சந்திக்கிறது, சிறுமையை அனுபவிக்கிறது. இதுக்கு பேர் தான் லட்சை. இந்த லட்சையை யார் அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? லட்சைக்கு பதில சொல்லுவாங்க, நீ பேசாம இரு, நீ எல்லாம் பேசாத அப்படின்வாங்க. இதெல்லாம் பேசுது பாரு அப்படின்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் என்னத்தை முன்னேற போகுது அப்படின்வாங்க. இந்த லட்சை சிறுமைப்படுத்தப்படுறது, அவமானத்தை சந்திக்கிறது. ஏசு ஏசுன்னு போகிற உனக்கே இது நடக்கலை, ஏசு ஏசுன்னு போகிற உனக்கே அது நடக்கலை, ஏசு ஏசுன்னு போகிற உனக்கு ஏன் இது நடந்துச்சு, இப்படி சிறுமைப்படுத்தப்படுறது, அவமானங்களை சந்திக்கிறது. இப்படி எங்கெல்லாம் இந்த உலகத்தில். அதனால தான் ஒரு வசனம் இருக்கும், எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். இந்த உலகத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. என்ன தெரியுமா? எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு யார் நன்மை செய்வா, எனக்காக யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா. ஆண்டவர் சொல்றாரு, எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. யாரை பிரகாசிக்க பண்ணுவார் தெரியுமா? எனக்கு யாருமே இல்லையே, சுற்றி 100 பேர் இருப்பாங்க, சுற்றி யார் இருப்பா? எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் மனதளவில் யாருமே இல்லாத மாதிரி ஒரு வெறுமையை எத்தனை பேர் தெரியுமா ஃபீல் பண்ணுறாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த லட்சைக்கு பதிலாக எதை கொடுக்குறேன் நான்? சந்தோஷத்தை கொடுக்குறேன். மீகா 5:2 வாசிக்கலாம். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். லட்சைக்கு பதிலாக எவ்வளவு லட்சை, எவ்வளவு நிந்தை. வாசிக்கலாம், எடுத்தவங்க வாசிக்கலாம். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ராத்தா என்னவா, என்னன்னு சொல்றார்? ஃபர்ஸ்ட் வாசிங்க, எடுத்து 5. போதும்க்கா. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே. ஏன்னா பெத்லகேம்ல யார் பிறந்தது? இயேசு பிறந்தார். இப்போ இயேசு எங்க பிறந்திருக்கிறாரு? எனக்குள்ள பிறந்திருக்கிறாரு, உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரு, உங்களுக்குள்ள. இப்போ உங்க பேரை சொல்லிக்கங்க. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே அப்படின்னு. அப்போ நான் அப்படி சொல்லிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உஷா எண்ணப்பட்ட ரெபேக்காவே, நான் என்ன சொல்லிக்கிட்டேன் அப்படிதான் சொல்லிக்கணும். உஷா எண்ணப்பட்ட ரெபேக்காவே, நீ யூதேயாவில் உள்ள
ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்தாலும் 4ல் சின்னது, 5ல் சின்னது, 10ல் சின்னது, 10ல் இதுதான்ப்பா கடைசி, 50ல் இதுதான்ப்பா கடைசி அப்படின்னா என்ன? 50ல் நான் தான் கடைசினா எனக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க? 49 பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நான் என்ன செய்கிறேன்? அந்த மாதிரிலாம் நம்ம வர முடியுமா? யார் எத்தனை பேரை பார்த்து நான் ஏங்குறேன்? 49 பேரை பார்த்து நினைக்கிறேன், நம்ம 50 பேரில் நம்ம தான் லாஸ்ட்டு, நம்ம என்ன அவங்க மாதிரிலாம் நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம நினச்சி கூட 100 பேரை பார்த்து நான் ஏங்கினேன்னா எனக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க? 99 பேர் இருக்காங்க. எனக்கு கீழே ஒருத்தரும் இல்லை. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? 99 பேரை நினச்சி நான் நினைப்பேன், பரவாயில்ல அவங்கெல்லாம் பரவாயில்ல என்னமோ. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆயிரங்களில் நீ சிறியது. 999 பேர் உயர்ந்து நிற்கும் போது எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம் சின்னோண்டா நின்று பார்க்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களில் நீ சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிலிருந்து புறப்பட்டு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நீங்க ஆயிரங்களில் சிறியவர்களா இருக்கலாம், இல்ல 100ல் சிறியதா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டில் 4 பேர் இருக்கலாம். 4ல் நான் தாங்க ரொம்ப அப்படியே எப்படி ஒரு மாதிரி இருக்கேன். சரி இருந்துட்டு போ. ஒன்னே ஒன்று, எத்தனை பேர் உங்களுக்கு மேலே இருந்து அதை தாண்ட முடியலன்னு நீங்கள் நினச்சாலும் ஒன்னே ஒன்று, இஸ்ரவேலை ஆளும் பிரபு எனக்குள்ளே பிறந்திருந்தா அது போதும். அல்லேலூயா. மத்தேயு 2:6 வாசிக்கலாம். இதில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? பெத்லகேமே நீ சிறியது அல்ல. அல்லேலூயா. முதல்ல மீகா சொல்றாரு. மீகா என்ன சொல்றாரு? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே நீ 1000ல் சின்னவன்பா. உனக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க? 999 பேரை தாண்டி வந்தாதான் உனக்கு ஏதோ. அதெல்லாம் இப்போ என்ன செய்யாது, இப்போ நடக்காது அப்படின்னு மீகா சொல்றாரு. நான் மத்தேயுல எழுதப்பட்டிருக்கு, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆயிரங்கள்ல சின்னதா இருக்கிறவங்க சவுலை ராஜாவா ஆக்கும்போது சவுல் சொல்லுவார், எப்பா என் குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம். கிதியோன் சொல்லுவார், ஐயோ என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அற்பமான குடும்பம், சிறிய குடும்பம், எளிய குடும்பம், எங்களுக்கு அப்படி நாங்கள் இப்படி. அல்லேலூயா. ஆண்டவர் ஆயிரங்களில் பெருச ஆண்டவர் தேடி போல ஆயிரங்களில் சிறியது, அற்பமாக எண்ணப்பட்டது, உதவாதது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்கிறது, இப்படிப்பட்டவங்கள தான் தேடி வந்து சொல்கிறார், நீ சிறியது அல்ல. அல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு பிறந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆயிரங்களில் சின்னவங்களை பிடிச்சி நீ சிறியது அல்லன்னு சொல்லி மேலே தூக்கி விடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவோ சாட்சி சொல்லலாம், சொல்ல ஆரம்பித்தா விடிய 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 சொல்லலாம். யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களில் சிறந்தவங்களா இருக்கு, சிறியவங்களா இருக்கலாம். அற்பமாக எண்ணப்பட்டவங்க, சிறியவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, ஞானம் இல்லைன்னு சொல்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களை எல்லாம் ஆண்டவர் பிடிச்சி கொண்டு வந்து இஸ்ரவேலை ஆளும் பிரபு நமக்குள்ளே பிறந்து ஆண்டவர் நம்முடைய தலையை என்ன செய்கிறார்? உயர்த்துறார். இதுக்கு தான் தேவதூதர்கள் சொன்னாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆனால் அது இன்றைக்கே நடக்கும், நாளைக்கே நடக்கலாம். சோர்ந்து போயிடாதீங்க. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஆயிரங்களில் சின்னதுன்னு நினைக்காத. உனக்கு மேலே 999 பேர் இருக்காங்களா, அவங்கள பார்த்து பார்த்து ஏங்காதீங்க. உங்களை பார்த்து ஏங்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த நாளில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. இன்றைக்கி வேணால் சந்தோஷம் இல்லாத மாதிரி தெரியும், என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு இருக்கும், என்னப்போ வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை ஒருத்தனும் திருடவே முடியாது.
அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும் போதே, அவர் நமக்கு நம்மளை தேடி வந்து நம்மளை தெரிந்து கொள்ளும் போதே அவர் நமக்கு கொடுத்த சொத்துல ஒரு சொத்து தான் சந்தோஷம். பரிசுத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, உண்மைதான். பரிசுத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு, சுகத்தை கொடுக்குறாரு, இது எல்லாத்த விட சந்தோஷத்தை கொடுக்குறாரு. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அந்த மிகுந்த சந்தோஷம்னா என்ன தெரியுமா? ஊற்று மாதிரி பொங்கி 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 அந்த சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் என்ன செய்யும்? அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பாஸ்டர் ஜீவானந்தம் வல்லமையாக ஊழியர் செய்த தேவனுடைய மனிதர். அவர் வந்து பிரதர் ஜீவானந்தம், பாஸ்டர்னு சொல்லிட்டேன். அவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தா என்னை திட்டியிருப்பார். பிரதர் ஜீவானந்தம், ஏன்னா அவரு மகா வல்லமையான ஊழியக்காரர், தேசங்களை கலக்கினவர். ஆனால் அவர் பேருக்கு முன்னாடி என்ன போடக்கூடாதுன்ட்டாரு? ரெவரண்டு எந்த பேரும் என்ன செய்யக்கூடாது எனக்கு. நான் பிரதர், நான் இயேசுடைய சகோதரன், உங்களுடைய சகோதரன். அவர் மரிக்கிற நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவே இந்தியாவை ரட்சியும், இயேசுவே இந்தியாவை ரட்சியும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், என் உள்ளம் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அல்லேலூயா. எப்படிங்க பொங்கும்? எப்படி பொங்கும்? உயிர் போகிற நேரம், இன்னும் 2 நிமிஷத்தில் அவர் மரிக்க போகிறாரு. கடைசியாக சொன்ன வார்த்தை, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அல்லேலூயா. இதுக்காக தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ பேருடைய மரணங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுவாங்க அந்த கடைசி நேரத்தில், ஐயோ அங்கே பாருங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, இவங்க வராங்க, அவங்க வராங்க, ஏமா வரான், கயிறு எடுத்துகிட்டு வரான், கட்டையை எடுத்துகிட்டு வராங்க, இப்படிலாம் பயந்து அப்படியே நாக்கை கடிச்சுக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அப்படி ஆகி இப்படி ஆகி. ஆனால் பரிசுத்தவான்கள், என் இருதயம் பொங்குதுப்பா. என்ன செய்யுது? பொங்குது. இந்த பொங்குற இந்த அனுபவம், இந்த மனசு நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. பர்ஸில் காசு நிறையிறது 4 நாள் ஓட்டி பார்த்தா நிறைஞ்சிரும். அல்லேலூயா. ஆனால் அந்த ஓட்டி பார்க்குறதுக்கு கூட ஆண்டவர் தான் நல்ல கைகால் சுகத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. நல்ல வேலையை கொடுக்கணும். அப்படியே ஒரு சிலர் இல்லை அப்படின்னா கூட, சரி போ, நீ வேலை செஞ்சு என்ன நிறையுது? பர்ஸு நிறையுது அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் மனசு நிறையணும்னா இயேசு வேணும். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, நிறைஞ்ச வாழ்க்கைன்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வாழ்க்கை? அதெல்லாம் வந்து உலகத்தார் பேசுகிறாங்க, நமக்கு தான் அந்த மாதிரிலாம் பேச வரமாட்டேங்குது. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் நிறைஞ்ச சொல்லுங்களேன். நிறைஞ்ச வாழ்க்கையை உனக்கு தருவார். ஒரு பிறந்த நாளில் யாராவது வந்தால் சொல்லுங்கள். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாம் எங்கள் அம்மா சொல்கிற ஒரு வார்த்தை, மகராசியாக இருப்பேன். என்ன வார்த்தை? மகராசியாக இருப்பேன்னுவாங்க. சொல்லுங்களேன் எல்லாத்தையும், உங்கள் பிள்ளைகளெல்லாம் பார்த்து சொல்லுங்கள், மகராசியாக இருப்பேன். மகராசி அப்படின்னா என்ன? அப்படின்னா நல்லா இருப்பேன், மகராசனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். மகராசனாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லுங்க. அதெல்லாம் புறஜாதி வார்த்தைலாம் சொல்லாதீங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணமே, ஆயிரங்களில் சிறியவர்களாய் கடையாந்தரத்தில் கடக்கோடியில் 999 பேரையும் பார்த்து ஏங்கி 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 அவங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சே, எனக்கு நடக்குமா? அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சே, எனக்கு கிடைக்குமா? அவங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்களே, நான் கட்டுவேனா? அவங்களுக்கெல்லாம் வாகனம் இருக்கே, எனக்கு இப்படி நினச்சிக்கிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் இயேசு பிறந்துட்டாருன்னா அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அதிகாலை வேலையில் அமர்ந்திருக்கிற நமக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறார். இயேசு நமக்குள்ளே பிறந்திருக்கிறான்ற நிச்சயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சந்தோஷமா, ஆண்டவரே மிகுந்த சந்தோஷத்துக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கார். ஒருவேளை இயேசு பிறக்கலைன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஒன்றுமே சொல்ல வேணாம், இயேசுவே எனக்குள்ளே வாங்க, இயேசுவே எனக்குள்ளே வாங்க. ஒரு சிலர் நினைப்பீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் நான் பரலோகம் போயிடுவேன். அல்லேலூயா. அது ஒரு உண்மைதான். ஆனால் அதுவே சத்தியம் இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் கைவிடப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இப்போ நம்ம ஒரு சென்னை போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு என்ன செய்கிறோம்? டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணுறோம். அதுதான் ஞானஸ்தானன்றது. ஆனால் ரிசர்வ் பண்ணிவிட்டு நான் ரிசர்வ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்து தூங்கினா ட்ரெயின் போயிடும். ரிசர்வ் பண்ண நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதை ஞாபகம் வைக்கணும்? இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்பும், அதுக்கு முன்னாடி நான் போய் என்ன செய்யணும்? நிற்கணும்.
அதெல்லாம் நான்லாம் வரலங்க. நான் காசு கொடுத்துருக்கேன். நான் என்ன கொடுத்துருக்கேன்? காசு கொடுத்துருக்கேன். நான் டிக்கெட் எடுத்திருக்கேன். நீ என்ன டிக்கெட் எடுத்தாலும் சரி, என்ன ஞானசானம் எடுத்திருந்தாலும் சரி, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த மிகுந்த சந்தோஷம், இந்த நிறைஞ்ச வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. காணப்படுகிறவைகளெல்லாம் அநித்தியம், காணப்படாதவைகள் தான் நித்தியம். இந்த உலகத்தில் கண்ணில் பார்க்குற எல்லாமே ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகும். அழியாதது எது தெரியுமா? நம்ம ஆத்மா தான். இந்த ஆத்மாவுக்காக நாம் எந்த அளவுக்கு வாழ்கிறோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டாலும் சரி, புதுசாக வந்தவங்களாக இருந்தாலும், ஒன்றுமே புரியலைன்னாலும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க, நிறைஞ்ச வாழ்க்கை வேணும்னா இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்களா இருந்தால் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, இயேசுவே இந்த நிறைஞ்ச வாழ்க்கை எனக்கு வேணும். ஜீவானந்தம் மாதிரி என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறதுன்னு சொல்லிட்டு பொங்கி 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 பொங்கிக்கிட்டு அவர்கிட்ட போகணும். ஐயோ அப்படின்ட்டு போகக்கூடாது. ஐயோ அம்மா ஊன்ட்டு என்ன செய்யக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இயேசு பிறந்த நாளில் இதெல்லாம் பேசுகிறீங்க. அல்லேலூயா. இயேசு பிறந்ததே நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான். நம்மை நித்தியத்தில் சேர்க்கணும். நம்ம ஆத்துமா அழிஞ்சு போயிடக்கூடாது. நாம் நல்லா இருக்கணும். நம்ம நிறைஞ்ச வாழ்க்கை இயேசு வாழ வைக்கணுன்றக்காக தான் பிறந்தார். இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு 100க்கு 100% நான் கேரண்டியாக சொல்லுவேன், இந்த நிறைஞ்ச வாழ்க்கை உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, இனி வர நாட்களில் இன்னும் என்ன செய்யுங்க, ஆண்டவரோட நெருங்குங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஒப்பு கொடுங்க. சீக்கிரத்தில் என்ன செய்யலாம், ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே வாங்க. உலகத்தான போல வாழாதீங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு இயேசு பிறந்த அந்த சந்தோஷம் முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். இயேசு பிறந்தது ஒரு நிகழ்வு இல்லை. எல்லாரும் பிறந்தாங்க, அந்த தலைவர் பிறந்தார், இந்த தலைவர் பிறந்தார், அவங்க பிறந்தாங்க, இவங்க பிறந்தாங்க, அந்த மாதிரி இயேசு பிறக்கலை. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர். நம்மளை எப்போ தெரியுமா முன்குறிச்சாரு? இப்போ நீங்கள்லாம் வந்து உட்காந்துருக்குறீங்கல்ல, எப்போ தெரியுமா உங்களெல்லாம் முன்குறிச்சிருக்கிறாரு அவரு? உங்கள் பேர் என்னம்மா? வித்யா. வித்யா இங்கே வரணுன்றத நீ என்னைக்குப்பா முடிவு பண்ண இங்கே வரணுன்றத? நேற்று. வித்யா நேற்று தான் முடிவு பண்ணிச்சான் நாளைக்கு சர்ச்சுக்கு போகலான்னு. ஆனால் இயேசு எப்போ தெரியுமாப்பா முடிவு பண்ணாரு? இந்த சூரியனை உண்டாக்குனார் பத்தியா? சூரியனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே வித்யா 2023 வருஷம் டிசம்பர் 25 என் பாதத்தில் உக்காரணுன்றது சூரியனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவருடைய பிளான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாமெல்லாம் எவ்வளவு விசேஷமானவங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் நினைக்கலாம் நான் வந்தேன் அப்படி, நீங்கள்லாம் வரல. இயேசு உங்களை அழைத்து கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா அழைச்சிட்டு வந்தார்? உங்களை கூட்டிகிட்டு வந்து மண்டையில் கொட்டுறதுக்கல்ல, நீ இப்படி செய்யாத, நீ அப்படி செய்யாத, நீ அங்கே போவாத, நீ இங்கே போவாத, அதுக்காக இல்லை. மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க, நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க, மன மகிழ்ச்சியில் உங்கள் இருதயம் என்ன செய்யும்? ஒவ்வொரு நிமிஷமும் பொங்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்யும்? இருதயம் அப்படியே ஆனந்தத்தில் பொங்கும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்துருவோம். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் போட்டதுக்கப்புறம் நம்ம கடந்து செல்லலாம். எழும்பி நில்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஏசப்பாட்ட கேட்க போகிறோம். இயேசுவே, எனக்கு அந்த மிகுந்த சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படலைனாலும் சரி, ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி, எடுக்கலைனாலும் சரி, தேவனோட வார்த்தை எல்லாருக்கும் தான். மிகுந்த சந்தோஷத்தை தருகிற தேவன். இதோ எல்லா ஜனத்துக்கும் நீங்க ஜனன்ற ஒரு லிமிட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீங்க எந்த மதமா இருக்கலாம், எந்த ஜாதியோ, எந்த இனமோ, படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, அதெல்லாம் ஆண்டவருக்கு இல்லை. எல்லா ஜனத்துக்கும் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில மிஸ்பா திருச்சபையிலே கூடி வந்திருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தருவீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, ரட்சணியத்தின் சந்தோஷம் இவங்களுக்கு வரணும்ப்பா. ஆண்டவரே, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் இவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும் ஆண்டவரே. நல்ல காரியம் நடக்கட்டும். நல்ல செய்திகளை இவங்க கேட்கட்டும் ஆண்டவரே.
எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை இவங்க கண்ணு பார்க்கட்டும் ராஜா. ஆண்டவரே, இவங்க மனசு மகிழ்ச்சியில நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு பிறந்ததே ஜனத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காக. இந்த நாளில சந்தோஷம் இல்லாம துக்கத்தோடு வேதனையோடு ஆண்டவரே சஞ்சலத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறார் ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகட்டும் ராஜா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களில் சிறியவனா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிலிருந்து புறப்படுவார். இஸ்ரவேலை ஆளும் பிரபு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வந்திருக்கிறபடியால் இனி நீங்க சின்னவங்க கிடையாது, இனி நீங்க அற்பமா எண்ணப்பட்டவங்க இல்ல, இனி நீங்க எளியவங்க கிடையாது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில்